بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்று டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்கிற ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் குறிப்பிடுகின்ற ஜீசஸ் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுகின்ற இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கிறிஸ்தவ பெருமக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் இறை தூதர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன், பெருமானாரின் பொன்மொழிகள் இவை எவ்வளவு தெளிவான விளக்கங்களை உலகத்துக்கு முன்வைக்கின்றன என்பதையும், கிறிஸ்தவ பெருமக்கள் அதை எப்படி ஒரு தப்பிதமான புரிதலுக்கு ஆளாகிவிட்டார்கள் அது விஷயத்திலே என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த ஒப்பீட்டை நாம் செய்வதற்கு காரணம், ஒரு தவறான புரிதல் எப்படி உலகத்தில் பெரும் குழப்பங்களும் பல கோடிக்கணக்கான உயிர் பலிகளும் பொருளாதார இழப்புகளும் ஏற்படுவதற்கு அடிகோலிட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். ஒரு சிறிய நிகழ்வை சொல்லி என்னுடைய உரையை நான் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழக அரசினுடைய பிற்பட்டோர் நலத்துறையிலே செயலராக பணியாற்றிய ஒரு மிகச்சிறந்த IAS அதிகாரி, மார்க்க பற்றுள்ளவர்கள், அவர்கள் மீது ஒரு புகார், அப்போது முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த புகாரிலே அவர் மீது யாரோ ஒரு நபர் புகார் தெரிவித்திருக்கிறார் CM இடத்திலே, முதலமைச்சரிடத்திலேயே. அலுவலக நேரத்தில் இவர் தன்னுடைய அலுவலகத்திலேயே தொழுகின்றார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு முறை துறை சார்ந்த ஒரு சந்திப்புக்காக முதலமைச்சரை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் போது, முதலமைச்சர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் பணி நேரத்திலே தொழுகை நடத்துகின்றீர்களாம், யாராவது உங்கள் அலுவலகத்துக்கு வருவார்களானால் அவர்களையும் சேர்த்து நீங்கள் கூட்டாக சேர்ந்து தொழுகை நடத்துவதாகவெல்லாம் எனக்கு புகார் வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த அதிகாரி, நான் தொழுகை தொழுகிறேன் என்பது உண்மைதான். வழக்கமாக தொழுகைக்கு முன்னால் கைகால்களை கழுவ வேண்டும் என்பது எங்களுக்கு மார்க்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. சாதாரணமாக பாத்ரூம் போறதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை விடவும் கூடுதலாக கைகால்களை கழுவுவதற்கு ஒரு 2 நிமிடம் ஆகலாம். தொழுகைக்கு ஒரு 4 நிமிடம் ஆகலாம். அப்படி பார்த்தால் 2 வேளை தொழுகைகளை நான் டியூட்டி நேரத்திலே தொழுகின்றேன். ஒன்று துஹர், இன்னொன்று அசர். இதற்காக நான் எடுத்துக்கொள்ளுகின்ற நேரங்கள் 6-12 நிமிடங்கள் தான். சில நேரங்களிலே ஏற்கனவே செய்யக்கூடிய ஒதுவை வைத்து தொழுதால் அந்த நேரத்தினுடைய அளவும் குறைந்துவிடும். ஆனால் பணி நேரம் முடிந்தும் நான் இந்த அரசுக்காக சில மணி நேரங்கள், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூடுதலாகவே நான் உழைக்கின்றேன் என்று அவர் தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் CM இடத்துல. அப்போது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், அந்த புகாரையெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, நான் உங்களுடைய வாக்குமூலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு, உங்கள் மீது இந்த புகாரை சொன்னவர்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு விஷயம்.
அடுத்து எத்தனை வேளை நீங்கள் தொழுவீர்கள் என்று கேட்டபோது அவர் 5 வேளை நான் தொழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்கின்றீர்களாமே என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். உடனே அதிர்ச்சி அடைந்த அவர், இல்லை அப்படியெல்லாம் எங்களுடைய வேதத்தில் எதுவும் இல்லையே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்க வேண்டும் என்றெல்லாம் எதுவும் இல்லையே என்று. உடனே முதலமைச்சர், நீங்கள் தொழுகையிலே தொடக்கமாக ஓதக்கூடிய தொடக்க அத்தியாயம் இருக்கிறதே, அல்ஃபாத்திஹா அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வரிகள் என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார். உடனே இந்த அதிகாரி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்பதுதான் அந்த கடைசி வரிகள் என்று கூறிய, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கின்றார். உடனே ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இறைவா எங்களுக்கு நிகரான பாதையை காட்டுவாயாக என்று முந்தைய வசனங்கள் கூறுகின்றன. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதையில் எங்களை நீ செலுத்து. அவர்கள் கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது கோபம் நிகழ்ந்து விட்டதோ, யார் கோபம் கொள்ளப்பட்டு விட்டார்களோ அவர்களும் அல்லர், வலத்தாலீன், வழி தவறி சென்றவர்களும் அல்லர் என்றுதான் இதற்குரிய விளக்கம் என்று குறிப்பிட்டது. இதை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கே வந்திருக்கிறது? இல்லை, இன்டர்பிரட்டேஷன்ல இந்த வசனத்துக்குரிய விளக்கங்களில் அப்படித்தானே இடம்பெற்றிருக்கிறது என்று அவர் கேட்டிருக்கிறார். உடனே முதலமைச்சருடைய அந்த வாசிப்பு திறனை நினைத்து ஒரு ஆச்சரியப்பட்டு, அவைகள் இன்டர்பிரட்டேஷன், ஒரு விளக்கம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பவை. ஆனால் நேரடியான பொருள் என்னவென்றால், கோபத்துக்குரியவர்கள், வழி தவறி சென்றவர்கள், இவர்களின் பாதையில் எங்களை செலுத்தி விடாது என்பதுதான் அதற்கு பொருள். அப்படி என்றால் அந்த இன்டர்பிரட்டேஷன், அந்த விளக்கம், ஆமாம், அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு விளக்கம் இருப்பது உண்மைதான். இந்த விளக்கத்தை தான் எல்லா அறிஞர் பெருமக்களும் கொடுக்கின்றார்கள். ஆனால் அதற்கு காரணம் யூதர்கள் என்று வெளிப்படையாக, கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த பண்பு உடையவர்கள் உடைய பாதையில் எங்களை செலுத்தி விடாதே. அந்த மாதிரி இறைவனுடைய கோபம் யார் மீது நிகழ்ந்து விட்டதோ, அங்கே கூட இறைவனின் கோபம் என்று இல்லை, யார் மீது கோபம் நிகழ்ந்து விட்டதோ, மக்களும் கோபப்படுகிறார்கள், இறை தூதர்களும் கோபப்படுகிறார்கள், இறைவனும் கோபப்படுகிறான். அப்படி கோபத்தை சுமந்த ஒரு வாழ்க்கையில் யார் சென்றார்களோ அவர்களைப் போல் எங்களை ஆக்கிவிடாதே என்று கேட்பதுதான் அதற்குரிய பொருள். வழி தவறி சென்றவர்கள், நேர்வழி இதுவென்று தெரிந்தும் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள், அவர்களுடைய வழியில் எங்களை செலுத்தி விடாது என்பதுதான் அதற்குரிய விளக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் யூதர் கோபத்துக்குரியவர்கள் யார் என்பது யூதர்கள் தான். அவர்கள் ஏன் கோபத்துக்குரியவர்கள் என்றால், மனமுரண்டாக, இதுதான் நேரான பாதை என்று தெரிந்தும் மனமுரண்டாக, ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், தங்கள் உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணமாகவே இந்த இறை தூதரை மறுத்தார்கள் என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா. எனவே பொறாமையின் காரணமாக அவர்கள் இறை தூதரின் கோபத்துக்கு ஆளானார்கள். வலத்தாலீன், வழி தவறி சென்றவர்கள் என்றால் இதுதான் நேரான பாதை. ஜீசஸ்னா யாரு, அவருடைய அம்மானா யாரு, அவளை படைத்த இறைவன் என்பவன் யார் என்கிற எல்லா விளக்கமும் அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பின்னரும் ஒரு தவறான புரிதல் காரணமாக அவர்கள் மாற்று பாதைக்கு போய்விட்டார்கள். அந்த மாற்று பாதை என்பது அவர்களை ஒரு நல்ல புரிதலின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அல்ல. எனவே அவர்கள் நேரான பாதையிலிருந்து பிறழ்ந்து விட்டார்கள். அவர்களின் பாதையில் எங்களை செலுத்தி விடாதே, எங்களுக்கு ஒரு நேரான பாதையை நீ காட்டு என்று இறைவனிடத்திலே சொல்வதுதான் அதற்குரிய விளக்கம் என்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த அதிகாரி விளக்கத்தை சொன்னார். அந்த அதிகாரி அலுவலகத்தில் இருக்கும்போது அவரை சந்திக்க சென்றால் அவரோடு சேர்ந்து நாங்களும் தொழுது இருக்கிறோம், நம்மை தொழுகை நடத்தி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தொழுகையிலே ரொம்ப கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்கக்கூடியவர். அதன் பின்னர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சில உபகாரங்களை பற்றி பேசிவிட்டு, உங்கள் மீது புகார் சொன்னவர்கள் இடத்தில் நான் இதே கேள்வியை கேட்டேன், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுவீர்கள் என்று கேட்டேன், அவர் 50 வேளை என்று சொன்னார். அதோடு இந்த கேள்வி அவரிடத்தில் நான் கேட்கவில்லை, இதற்கு எனக்கு ஒரு விளக்கம் தேவைப்பட்டது, ஒரு நல்ல சரியான விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அவரை பாராட்டினார் என்று அந்த அதிகாரி எங்களுடைய ஜமாத் உலமா சபையினுடைய அலுவலகத்திலே ஒரு டிஸ்கஷனுக்காக முத்தலாக் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு பூச்சாண்டி காட்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கலாமா என்கிற ஒரு ஆலோசனைக்காக அழைத்திருந்த போது அந்த அதிகாரி இந்த விஷயத்தை சொல்லி காட்டினார்.
அன்பு சகோதரர்களே, எதற்காக இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு தவறான புரிதல், அந்த புரிதல் உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. குருசுவேட் என்கிற பெயரிலே, சிலுவை யுத்தங்கள் என்கிற பெயரிலே பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உலகமே தலைகீழாக புரண்டு போயிருக்கிறது. பின்னர் ஒரு கட்டத்திலே அதே கிறிஸ்துவ உலகம் மன்னிப்பு கேட்கிறது இஸ்லாமிய உலகத்திடம் என்று சொன்னால், இந்த தவறான புரிதல் குறித்த ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு கொள்கையை எப்படி நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்கிறாங்களோ, வடிவமைத்து தந்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையிலேயே இந்த கொள்கையை, எந்த கொள்கையையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான புரிதல். அதுதான் சிராத்துல் முஸ்தகிம், நேரான பாதை. இப்போது சப்ஜெக்ட்டுக்கு நாம் வரலாம். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் என்ன மாதிரியான பார்வையை முன்வைக்கிறது? அவர்களுடைய பெயர் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே 25 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 4 முறைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முஹம்மத் என்கிற அந்த சொல். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 25 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 34 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்னாருடைய மகன்தான் ஈசா நபி. இப்னு என்கிற அந்த வார்த்தை 35 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 25 தடவை ஈசா நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 34, இப்னு அவருடைய மகன்தான், வஜால்னா ஹா வப்னஹா, அவருடைய மகனையும் அவரையும் என்ற சொல்லு, அந்த இப்னு என்கிற வார்த்தை 35 தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுபோல இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கக்கூடிய மசீஹ், அவர் தடவினால் சுகம் கிடைக்கும் என்பதை குறிக்கக்கூடிய மசீஹ் என்கிற வார்த்தை 11 தடவை திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இதைவிட சிறப்பு என்னவென்றால், திருக்குர்ஆனிலே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரால் ஒரு அத்தியாயமே இருக்கிறது, 19வது அத்தியாயம். திருக்குர்ஆனில் இதைவிட இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திருக்குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரே பெண்மணி, ஒரு பெண்ணுடைய பெயர் மட்டும்தான் திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த பெண்ணுடைய பெயரும் சொல்லப்படவில்லை. அது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். வேற எந்த பெண்ணுடைய பெயரும் திருக்குர்ஆனில் சொல்லப்படவில்லை. இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் எப்படியெல்லாம் இவ்விருவரையும் பாராட்டி சொல்கின்றன என்பது இந்த உரையினுடைய ஓட்டத்திலே நாம பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பம் என்கிற இந்த சொல், இம்ரான் நம்முடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயர் இம்ரான். அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனிலே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலு இம்ரான் என்கிற அத்தியாயத்திலே 2 முறை. இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். எவ்வளவு ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான் பாருங்கள். இறைவன் ஆதமை இறைவன் தேர்ந்தெடுத்தான், நூஹ் நபியை இறைவன் தேர்ந்தெடுத்தான், வ ஆல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான், வ ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான், அலல் ஆலமீன், அகில மக்கள் அனைவரை விடவும் இவர்களை தேர்ந்தெடுத்தான் என்று இறை தூதர்களின் வரிசையிலே இம்ரானின் குடும்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சூரா ஆலு இம்ரான்ல 33வது வசனம். அதுபோல இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானினுடைய மனைவி சொன்னார், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் பைத்துல் முகத்தஸினுடைய சேவகத்துக்கு ஒப்புவிக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலும் இம்ரான் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இது 35வது வசனம் 3வது அத்தியாயத்தில். அதற்கடுத்து சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்தில் 66வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, யாருடைய கற்பை நாம் பாதுகாத்தோமோ அப்படிப்பட்ட இம்ரானுடைய மகள் மரியம் என்று அவர்களை அல்லாஹு தஆலா பாராட்டுகிறான். தந்தையின் பெயரே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு இறைவன் அவர்களை உயர்த்தி சொல்லி காட்டுகிறான். இப்போது லட்சியத்தின் அடிப்படையிலே, ஒரு கொள்கையின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால், எல்லாம் வல்ல இறைவன் வேதக்காரர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறான், ஒரு அறைகூவலை முன்வைக்கிறான். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். வரம்பு என்றால் அல்லாஹும் ரசூல் இதை டிஃபைன் பண்ணி கொடுத்திருக்கிறார்களோ அதுதான் வரம்பு. இதை நீங்கள் கடந்து விடாதீர்கள். லா தகுலு ஃபீ தீனிக்கும் வலா தகுலு அலல்லாஹில் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு புறம்பான எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கு, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கு என்று உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ்வின் மீது நீங்கள் எதையும் சொல்லாதீர்கள். இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக மஸீஹ் ஈசா என்பவர்
மரியமின் மைந்தர் தான், அவர் அல்லாஹுவின் மைந்தர் அல்ல. அவர் ரசூலுல்லாஹ் இறைவனுடைய திருத்தூதர் தான் என்பது மாத்திரமல்ல, கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமினிடத்தில் போட்ட அல்லாஹுவின் சொல். அல்லாஹ் தான் அந்த மரியமிடத்தில் அந்த சொல்லை போடுகிறான். அவர் இறைவனுடைய ஆன்மாவாகவும் அவர் இருக்கிறார். இறைவன் தான் ஊத சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் ஊதுகிறார்கள். எனவே ஃபாமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய திருத்துதரையும் நீங்கள் நம்புங்கள். வலா தகூலு ஸலாஸா, திருத்துவ கோட்பாட்டை நீங்கள் நம்ப வேண்டாம். 3 கடவுள் உள்ளனர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்தஹு, இந்த கோட்பாட்டில் இந்த தவறான புரிதலில் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று. இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், எல்லாம் இறைவன் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு இறைவன் தான். சுப்ஹானஹு அன் யகூன லஹு வலத், அவனுக்கு பிள்ளைகள் இருப்பதை விட்டு அவன் தூய்மையாகி விட்டான் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்திலே 4வது அத்தியாயத்தினுடைய 175வது வசனத்திலே 71வது வசனத்திலே சொல்கிறான். அதற்கு அடுத்து 72ல சொல்கிறான், லையஸ்தன்கிஃபல் மஸீஹ் அன் யகூன அப்தல் லில்லாஹ், இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதில் காலை பின்னே வைக்கவில்லை, பின்வாங்கவில்லை. அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதிலே தான் அவர் உறுதியாக இருந்தார். ஒரு கட்டத்திலும் அவருக்கு இறைவன் ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருந்தான். அந்த அற்புதங்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த அற்புதங்களை எல்லாம் ஒரு கைவர பெற்ற பின்னரும் கூட ஒரு காலத்திலும் இறைவனின் அடிமை என்பதில் இருந்து அவர் பின் நகரவே இல்லை. லையஸ்தன்கிஃபல் மஸீஹ் அன் யகூன அப்தல் லில்லாஹ் வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் வமை யஸ்தன்கிஃப் அன் இபாதத்திஹி வ யஸ்தக்பிர், சிலர் என்ன செய்கிறார்கள், தனக்கென்று சில அதிகாரங்கள் கிடைத்தவுடனே, தனக்கென்று சில பலம் ஆற்றல்கள் கிடைத்தவுடனே, வலிமை கிடைத்தவுடனே தானே கடவுள் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு உதாரணம் ஃபிரௌன், அதற்கு உதாரணம் நம்ரூத். இப்படி வரலாற்றிலும் மனிதர்கள் நிறைய உண்டு. தன்னை இதய தெய்வம் என்று வணங்கச் சொன்னவர்களும் உண்டு. என்னை வணங்குங்கள் என்று மிகப்பெரிய அதிகாரிகளையும் கூட, மருந்து வேக்சின் கண்டுபிடித்தவர்களுக்கு, கோவிட்-19 வேக்சின் கண்டுபிடித்து விட்டார் என்று அறியப்பட்ட நபரையும் கூட எங்கால விழு என்று கஞ்சாடை காட்டிய நபர்களும் உண்டு. அதிகாரம் கையில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில அதிகாரங்கள் கைவரப்பெற்ற உடனேயே அவர்கள் தம்மை கடவுளாக கற்பிதம் செய்து கொண்டவர்களும் உண்டு. ஆனால் இறை தூதர் ஈசா நபியோ ஒரு காலமும் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதில் அவர்கள் தயங்கியதே கிடையாது என்பது சொல்லிவிட்டு, அவர்கள் அனைவரையும் அல்லாஹ்விடத்திலே இறைவன் ஒன்று திரட்டுவான் என்று சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 172ல 43, 59 சொல்கிறான் சூரத்து ஸுஹ்ருஃப்ல, இன்ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி, இறை தூதர் ஈசா நபி அடிமையே அன்றி வேறில்லை. அன்அம்னா அலைஹி, அவருக்கு நாம் மிக பெரும் பாக்கியங்களை வழங்கியிருந்தோம். ஆனாலும் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை அவர் இறைவனிடமிருந்து பெற்று சுமந்திருந்தாலும் கூட அவர் இறைவனுடைய அடிமை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதுபோல 21 அத்தியாயத்தினுடைய 91 சொல்கிறான், வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹா மின் ரூஹினா வஜஅல்னாஹா வப்னஹா ஆயத்தல் லில் ஆலமீன், அன்னை மரியம் அவர்களையும் அவருடைய மகனையும் அகிலத்து மக்களுக்கு நாம் ஒரு சான்றாக அமைத்தோம். இந்த 2 பேரும் அகிலத்து மக்களுக்கு பெரிய சான்று. சான்று என்பது என்ன? சான்றுனா என்ன? எதை மனிதனால் செய்ய இயலாதோ, பார்த்த மாத்திரத்திலேயே இது இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வுதான் என்று எதை பார்த்தவுடனே மனிதன் முடிவுக்கு வருவானோ அதுதான் ஆயா, அதுதான் சான்று. இறை தூதர் ஈசா நபியும் அவருடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி இறைவனுடைய சான்றுகளாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு பதிலாக அவர்களை எப்படியெல்லாம் வணங்கலாம் என்று ஒரு தலைமுறை பார்த்தது. வரம்பு மீறினார்கள். அதனால் உலகத்தினுடைய போக்கே தலைகீழாக மாறியது. இன்னும் சொல்ல போனால் உலகம் முடியக்கூடிய நாளின் சமீபத்தில் இறை தூதர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதி முடிவை காண்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீரக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது வளர்ந்து கொண்டேதான் போகும். எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே போனது, போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இறை தூதர் ஈசா நபி ஒரு மனிதர், அவருடைய உடலில் கடவுள் இறங்கினாரா அல்லது அவரே கடவுள் தன்மையை பெற்றாரா என்று கிறிஸ்தவ உலகத்திலே நீண்ட நெடும் நாட்கள் விவாதங்கள் போய்கொண்டே இருக்கின்றன, முடிவற்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதை அடிப்படையாக வைத்து பல சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருக்கின்றன.
சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதிகள் இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றம் தெரிவித்த நபர்களை கூட்டுப்படுகொலைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். கொத்து கொத்தாக ஒரே நாளிலே மௌலானா அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களுடைய நூலிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாளிலேயே இன்றைக்கு இருப்பதை போல நவீன பேரழிவு ஆயுதங்கள் ஆட்டம் பாம்பெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாளிலேயே, இந்த உள்மார்க்க விவகாரங்களிலே கிறிஸ்தவ உலகத்திலே ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக. அப்படியானால் ஒரு தவறான புரிதல், நான் தொடக்கத்திலே சொன்னதைத்தான் நினைவூட்டுகிறேன், ஒரு தவறான புரிதல், இறைவனுடைய வார்த்தைகளுக்கு வைக்கப்படுகிற ஒரு தவறான அர்த்தம் எப்படி தலைமுறை தாண்டி உலகம் முழுவதையும் கூட பாதித்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இந்த தவறான புரிதல் காரணமாகிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நமக்கு நிறைய ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இந்த இறுதி மார்க்கத்தை, இறுதி நபியை நம்பக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு இப்போது அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான், தொடக்கத்திலே இருந்து எப்படி இறுதி வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தான் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது 3வது அத்தியாயத்துடைய 42வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்து, இது காலத்தில் மலாயிக்கத்து யா மரியம், மலக்குமார்கள் அழைத்தார்கள், மரியமே, இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மரியமே உம்மை தேர்ந்தெடுத்தான், வ தஹரகி உம்மை சுத்தமாக்கினான், ஒழுங்கினங்களில் இருந்து, அந்நிய ஆடவருடைய தீண்டுதல்களில் இருந்து, தொடுதல்களில் இருந்து உம்மை அவன் சுத்தமாகவே வைத்தான். இன்னொரு வசனத்தில் வெளிப்படையாக சொல்றான், அஹ்ஸனத்து ஃபர்ஜஹா, அவருடைய கற்பை பாதுகாத்தோம் என்று, இறைவன் பாதுகாத்தான் என்று. ஒழுக்கமாக அவர்களை சுத்தமாக வாழ வைத்தான். வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்கள் அனைவரை விடவும் மரியமே உம்மை இறைவன் தேர்ந்தெடுத்தான். எப்படி தேர்ந்தெடுத்தான்? இறைவனுடைய சான்றுகளில் ஒன்றை நிலைநாட்டுவதற்கு தேர்ந்தெடுத்தான். அது என்ன சான்று? ஆணுடைய துணையின்றியும் ஒரு பெண் குழந்தையை பெற முடியும் என்பதை இறைவன் நினைத்தால் அதை சாதிக்க முடியும் என்பதை உணர்த்துவதுதான் அந்த சான்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், ஃபாத்திமா, நீதான் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இருப்பாய். சொர்க்கத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு சய்யிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா நீதான், இல்லா மரியம், மரியமை தவிர. மரியமுக்கு மட்டும் நீ தலைவியா இருக்க முடியாது, அவங்க உனக்கு மேல. எதற்கு? அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், ஒரு சான்று கொடுப்பதற்கு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள். அதுக்கடுத்து 2வது பார்த்தோம் என்றால் 66:12 ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இறைவன் அவருடைய கற்பை பாதுகாத்தான், தன்னுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள், ஒழுக்கமாகவே அவர்கள் இருந்தார்கள். அதுக்கடுத்து 3வது என்னவென்றால், இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது மாட்டு கொட்டகையில் வைக்க போறல கிடையாது, பேரித்த மரத்தினுடைய அடியில் பிறந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 19வது அத்தியாயத்தில் 23 சூரா மரியம்ல, ஃபஅஜாஅஹல் மகாபு இலா ஜித்இன் நஹ்லா, பிரசவ வேதனை அன்னை மரியம் அவர்களை பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. காலத் யா லைத்தனி மித்து கபுல ஹாதா, இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னாலே நான் இறந்திருக்க கூடாதா? மக்கள் எல்லாம் என்னை இழித்தும் பழித்தும் அவமானமாகவும் இழிவாகவும் பேசுகிறார்களே, இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாலே நான் இறந்து போயிருந்தால் குந்து நசியம் மன்சியா, மறக்கப்பட்ட ஒரு பொருளாக நான் ஆயிருப்பேன். இன்றைக்கு பாருங்கள், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்த என்னை இழித்தும் பழித்தும் கண்டமும் போறவன் வரவனெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் தன்னையே நொந்து கொண்டார்கள். காலத் யா லைத்தனி குந்து நசியம் மன்சியா, அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்றான், ஃபனாதஹா மின் தஹ்திஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அன்னை மரியமை அழைத்தார்கள், அல்லா தஹ்ஸனி, கவலைப்படாதீர்கள், கது ஜஅல ரப்பிகி தஹ்தகி சரியா, உமக்கு அருகிலேயே எல்லாம் வல்ல இறைவன் நீரூற்றை ஓட வைக்கிறான். பேரித்த மரம் இருக்குது, பக்கத்துல நீரோட இருக்கிறது, பேரித்த மரத்தை சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, வேற என்ன வேணும் உலகத்துல? அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், அதெல்லாம் பார்க்க கூடாது. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த தேர்ந்தெடுப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இறைவனை முன்னோக்கி நீங்கள் இருந்து கொண்டே இருங்கள், சமுதாய மக்களுடைய பார்வையை விட்டு நீங்கள் தூரமாக வந்து இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா கூறி காட்டினான். அதற்கடுத்த சிறப்பு என்னவென்றால், வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி துஸாகித் அலைக்கி ருதபன் ஜனியா, பேரித்த மரத்தை பிடிச்சு உலுக்குனாய், மரத்தை ஏறி பறிக்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, உலுக்குனாலே பழம் மலமலான்னு கொட்டும். இது அடுத்து எல்லாம் வல்ல இறைவன் 23வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்தில் சொல்கிறான், அந்த 2 பேரையுமே
ஈசா அலை இஸ்லாமையும் அவருடைய தாயாரையும் ஒரு வளமான பூமியில் நாம் வாழ வைத்தோம். செல்வ செழிப்பான ஒரு பூமியில் நாம் வாழ வைத்தோம். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், வாவை நாகுமா இலா ரபுவத்தின் ராத்தி கராரின் மழீன், தங்குவதற்கு வசதியான மழீன், ரொம்ப வளமான ஒரு பூமியில் அவர்களை நாம் வாழ வைத்தோம். அது என்ன ஊரு? பாலஸ்தீன், அரபியிலே பலஸ்தீன் என்று சொல்வார்கள், பைத்துல் முகத்தஸ், பத்லஹம். இந்த ஒரு வளமான பூமி என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பூமியை பாராட்டுகிறான். அவர்களுக்கு கொடுத்த ஊரு ரொம்ப சிறப்பான ஊர், பரக்கத்தான ஊர். அந்த ஊரு உலகம் உள்ளளவும் அது பரக்கத்தாக தான் இருக்கும். அந்த பரக்கத்தை சுரண்டுவதற்கு எவ்வளவு பெரிய வல்லரசுகள் முயன்றாலும் அது பரக்கத்தாகத்தான் அந்த இருக்கும். அதுபோல அவருடைய 30வது வயதிலே, இளம் வயதிலேயே அறிவித்து விட்டான் இவர்கள் நபியாகுவாங்கன்னு சொல்லிட்டு. 30வது வயதில் அவர்கள் சமுதாயத்து மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு, அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பதற்குரிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 12 நபர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு உற்ற நண்பர்களாக கொடுத்தான். ஹவாரியூன்கள் என்றவர்களுக்கு பெயர். ஹவாரியூன்கள் வெள்ளுடை தரித்து அவர்கள் எந்த நேரமும் ஈசா நபியோடு உடன் செல்வார்கள். இன்றைக்கு கூட கிறிஸ்தவ பெருமக்கள் வெள்ளாடை அணிகின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பாரம்பரியத்தை உணர்ந்து கொண்டதுக்காக அப்படி செய்கின்றார்கள். அதுபோல அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு இறைத்துதராக இருந்தார். வாத்தினாகுல் இன்ஜீல் ஃபீஹி ஹுதம் வ நூர், அவர்களுக்கு இன்ஜீலை நாம் கொடுத்தோம், அதிலே நேர்வழி இருந்தது, வெளிச்சம் இருந்தது. முஸத்திகல் லிமா பைன யதைஹி மினத் தௌராத், தௌராத் வேதத்தை அது உண்மை என்று சொல்லக்கூடிய வேதமாக இருந்தது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறான் 5:46. அதற்கு அடுத்தபடியாக மரணித்து மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை வாருங்கள் என்று கூப்பிட்டு அவன் உயிரோடு வருவான். இந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்து பிறவி குருடனை குணப்படுத்தினார்கள், குஷ்டரோகியை அவர்கள் குணப்படுத்தினார்கள். அதுபோல இறந்து போனவர்களை அவர்கள் உயிரோடு மீட்டு எடுத்து கொண்டு வந்தார்கள். ஒரு பறவையை போல களிமண்ணில் செஞ்சு இறைவனுடைய அனுமதியோடு நீ எழு என்று சொன்னால் அந்த பறவை பறகடித்து சிறகடித்து வந்து பறக்கும். அன்னி அஹ்லுகு லக்கும் மின் அத்தீன் கஹைஅத்தி தைர் ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ். இறைவனுடைய கட்டளையோடு அது பறக்கும். 3வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் 50வது வசனத்தில் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்டீங்க, வீட்டில் என்ன நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் அவர்கள் சொல்வார்கள். உனப்பியுக்கும் பிமா தஅகுலுன வமா ததகிருன ஃபீ புயூத்திக்கும் இன்ன ஃபீ தாலிக லஆயத்தன் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். இதெல்லாம் ஒரு சான்று என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அன்பு சகோதரர்களே, அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னு சொன்னா வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்க வேண்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் என்றும் அது கிடைத்ததாக சில அறிவிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொட்டிலே அவர்கள் பேசினார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருந்தன. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு அடுக்கடுக்கான சிறப்புகள் கொடுக்கப்பட்ட பின்னரும் கூட இறைவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து அவர்கள் காலை பின் வைக்கவில்லை. இறைவனுக்கு அடிமையாக இருப்பதில் தான் அவர்கள் சுகம் கண்டார்கள். இறைவா, என்னை வணங்க சொல்லி அவர்களை நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே. நான் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. மா குல்துலகும் இல்லாமா அமர்த்தனி பி அனஅபுதுல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும் என்றுதான் இறைத்தூர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று மறுமை நாளில் சொல்வார்கள். இப்போ ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த சிறப்புகள், தந்தையினுடைய உதவியின்றி பிறப்பது, தொட்டிலில் பேசுவது, இறந்து போனவர்களை உயிர்ப்பிப்பது, மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்களுக்கும் கூட தடவியே சுகம் கொடுப்பது, இவ்வாறான எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடியதை மறைத்து வைத்திருக்கக்கூடியதை கூட கண்டுபிடிச்சு சொல்லுவது, இவ்வாறான எந்த ஆற்றல்களும் இல்லாத அற்ப மனிதன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இறைவன் மொத்தத்தில் சொல்ல வருவதே இதுதான். இப்படியெல்லாம் அவர் இருந்தும் கூட இறைவனுக்கு அடிமையாக இருப்பதிலே இருந்து அவர்கள் காலை பின் வைக்கவில்லை. அடிமையாக இருப்பதிலே தான் அவர்கள் சுகம் கண்டார்கள். நான் இறைவனுடைய அடிமைதான் என்றவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இது அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரச்சனை எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? ஈசா நபியின் மேல் அவர்களை சுற்றி, அவருடைய தாயாரை சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய அந்த தவறான புரிதல்கள், இந்த எண்ணங்களை எப்போது களைவது? யார் களைகிறது என்று சொன்னால் அதற்கு இறுதி முடிவை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் கட்டுவாங்க. வேற யாராலும் இறுதி முடிவு கட்ட முடியாது.
நாம் பிரச்சாரம் செய்யலாம், பிரச்சாரம் செய்வோம், அது நம்முடைய கடமை. ஆனால் அவர்கள் வந்துதான் இறுதி முடிவு கட்டுவார்கள். எப்போ கட்டுவார்கள் என்று சொன்னால், மீண்டும் உலகத்துக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்கள் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அடிக்கப்படவும் இல்லை. உமா கத்தலு யகீனா, அவர்கள் உறுதியாக இறைவன் சொல்கிறான், கண்டிப்பா அவங்க அவரை கொல்லவே இல்லை. ரஃபாஹுல்லாஹு இலை, அல்லாஹ் அவர்களை தன்னளவிலே உயர்த்து கொண்டான். இது அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு. இப்போ அவர்கள் இறைவனிடத்திலே இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வருவார்கள். அருள்மறையாம் திருக்குறான்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதுல யூதமும் கிறிஸ்தவமும் அவர்கள் திரும்பி வருவார்கள்ங்கிறத ஒத்துக்குது. ஆனால் எதை அவர்கள் வலியுறுத்தி வருவார்கள் என்பதிலே தான் முரண்படுகிறார்கள். இறைவன் சொல்கிறான், வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி ஃபலா தம்தருன் பிஹா. 43வது அத்தியாயத்தில் சூரத்து ஸுஹ்ருஃப்ல 61வது வசனத்துல, வஇன்னஹு, நிச்சயமாக ஈசா, லஇல்முல் லிஸ்ஸாஅ, கியாமத்தின் ஒரு அடையாளம் ஆவார். ஃபலா தம்தருன் பிஹா, அந்த கியாமத் நாள்ல நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். கியாமத் நாள் வரப்போகுது என்பதற்கு ஒரு அடையாளம் இறை தூதர் ஈசா நபியினுடைய வருகை. எப்படி வருவார்கள்? வந்து என்ன செய்வார்கள்? நான் கடவுள் அல்ல, நான் இறைவனுடைய அடிமைதான் என்று சொல்வார்கள். அதை நிரூபிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு ஒரே சான்ஸ் தான். நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஜிஸியா என்கிற காப்பு வரி கட்டி என்னுடைய அதிகாரத்தின் கீழ் வாழலாம் என்கின்ற அந்த உரிமை பறிக்கப்படும். என்னை ஏற்றுக்கொள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, உன்னுடைய திருத்துதர் என்று ஏற்றுக்கொள், இந்த மார்க்கத்தின்படி, இறுதி மார்க்கத்தின்படி நீ வாழு, இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என் வாளுக்கு பலியாகும் என்று அவர்கள் ஒரே ஆப்ஷனை தான் முன்வைப்பாங்க. அதைத்தான் எல்லாம் இறைவன் 4:159 சொல்கிறான், வயிம்மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் யாரும் மிச்சம் இருக்க மாட்டார்கள், இல்லா லயுமினன்ன பிஹி, ஈசாவை நம்பாமல் யாரும் இருக்க மாட்டார்கள், கபில மௌத்திஹி, அவர்கள் இயற்கை மரணத்தை அடைவதற்கு முன்னால். எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களே வந்து சொல்றாங்களே, அவங்களே வந்து சொல்லும்போது யார் அதை மறுக்க முடியும்? யாரும் மறுக்க மாட்டார்கள். அதுபோல எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குறானில் அவர்கள் 4வது அத்தியாயத்தினுடைய 157, 158 இந்த வசனங்களில் சொல்கிறான், அவர்களை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அடைக்கவும் இல்லை, அவங்க எல்லாம் வெறும் கற்பனையில் இருக்கிறாங்க. மாலகும் பிஹி மின் இல்மி இல்லத்திபா அபன், வெறும் கற்பனையில தான் சொல்லிட்டு இருக்காங்க, கொண்டுட்டோம்னு எந்த சான்றுகளும் கிடையாது. வலாக்கின் சுப்பிகளவும், அவர்களைப் போல ஒரு மனிதர் தோற்றம் கொடுக்கப்பட்டார், அவரை கொலை பண்ணிட்டு ஈசாவை கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி இவங்க தவறுதலா புரிஞ்சு வச்சிருக்காங்க. திரும்பி அவங்க வரும்போது அவங்களே இந்த விளக்கத்தை சொல்லுவாங்கன்னு சொல்றோம். எப்படி வருவார்கள், எங்கே வருவார்கள் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் டமாஸ்கஸ் நகரத்தில், சிரியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு டமாஸ்கஸ் நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை மனாரா பள்ளிவாசலில் அவர்கள் வந்து இறங்குவார்கள். வந்து இறங்குவார்கள் என்று சொன்னால் ஹதீஸில் எப்படி வருகிறதுனா, யன்சிலு ஈசபுனி மரியம், ஈசபுனு மரியம் இறங்குவார்னு இருக்கு. ஷைத்தானை வந்து இறைவன் என்ன சொன்னா, நீ போ, கால ஹபித் மின்ஹா ஃபமா யகுனு லக அன் ததகப்பர், என்ன பெருமடிச்சிட்டு இருக்கிற, போயா வெளியேன்னு சொல்லி தூக்கி வீசுறான், பொத்துன்னு வந்து விடுறான். ஆனால் ஈசா நபி அப்படி அல்ல, இறங்குவார்கள். அப்படியே மழை இறங்குன அப்படி அப்படியே இறங்குவார்கள். 2 மலக்குமார்களுடைய தோளில் கையை போட்டுக்கிட்டு அப்படி பேராசூட்ல வந்து இறங்குன மாதிரி அப்படியே அவர்கள் வந்து இறங்குவார்கள். வரும்போது குங்கும கலரிலே 2 ஆடைகள் அணிந்திருப்பார்கள். அவருடைய தலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. தலையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும். ஆனா மாலகு மிம்பலல், ஈரம் இருக்காது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பாருன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு அப்படி பளபளன்னு அப்படி ஃப்ரெஷ்ஷா அவர்கள் வந்து இறங்குவார்கள். வந்து இறங்கி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஹக்கமம் ஆதிலன், ஒரு அதிகாரியாகவும் வருவார்கள், நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளராக வருவார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய அடையாளமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிலுவையை அவர்கள் உடைத்தருவார்கள். அந்த கோட்பாடு இருக்காது. வயக்துல் ஹின்சீர், பன்றியை கொல்வார்கள். இன்றைக்கு உணவாக மேற்கத்திய நாடுகளில், கிறிஸ்தவம் பரவிருக்கக்கூடிய நாடுகளில் உண்ணப்படுகின்ற பன்றியை அவர்கள் கொள்வார்கள். வயலாவுல் ஜிஸியா, காப்பு வரியை ரத்து செய்து விடுவார்கள். காப்பு வரி கட்டி இந்த நீதியான ஆட்சியினுடைய நீதியை அனுபவிக்க உங்களால் இயலாது. அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிடுங்க, அப்பதான் அந்த கோட்பாட்டுக்களை நீங்க, இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அமைகின்ற அரசின் கீழ் நீங்கள் வாழ முடியும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். வயஃபியுல் மால், செல்வம் கொளிக்கும். அரசாங்கமும் மக்களும் நேர்மையா நடந்துகிட்டா பொருளாதாரத்தில் பறக்கத்து கிடைக்கும்.
அரசாங்கம் அட்டூழியம் அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பண்ணும்போது பொருளாதாரம் நலிந்து தான் போகும். அப்போ ஹக்கமன் ஆதிலன் நேர்மையான ஆட்சியாளராக வந்திறங்கும் போது எஃப்யூகுல் மால் செல்வம் கொளிக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்தாலா அக்பலஹு அஹத், ஹத்தாலா அக்பலஹு அஹத், யாருமே செல்வத்தை கொடுத்தா வாங்க மாட்டாங்களாம். 1 லட்ச ரூபா கொடுத்தான், 1 கோடி ரூபா கொடுத்தானா, போயா 1 கோடி ரூபாய் யாருக்கு வேணும் இந்த காசு, போயான்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு செல்வம் எல்லாற்றையுமே ரொம்ப பரக்கத்தா இருக்கும். ஹத்தா தக்கூன சஜிதத்துல் வாஹிதத்து ஹைரம் என துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தை விட இந்த உலகத்துக்கு மேலிருக்கின்ற அனைத்தை விடவும் ஒரு சஜிதா என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக ஆகிவிடும். சஜிதா, இறைவனுக்கு சிரம் பணிதலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்கள். மொத்த செல்வத்தையும் இந்த உலகத்தையே கொண்டு போய் கொடுத்து தொழுகைக்கு போகாத ஒரு 10 நிமிஷம் ஒரு உலகத்தை பூரா அவன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு யாரும் சொன்னா, தொழுகைக்கு நேராச்சு போயா, சஜிதா பண்ண வேண்டாம், அல்லாவுக்கு சிரம் பண்ணிய வேண்டாம், தொழுகு நேரத்தில் போய் கூப்பிட்டு இருக்க செல்வத்தை தரேன் உலகத்தை தரேன் என்று மக்கள் உலகத்தை துச்சமென கருதி இறை வணக்கத்தை பெரிதென போற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு சூழல் உலகத்தில் நிலவும். அதனால் பொருளாதாரம் வளம் பெருகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரிலே 3448 ஹதீஸாக இது இருக்கிறது. எதற்கு ஈசா நபி உலகத்துக்கு வரணும், ஏன் வரணும்? மற்ற நபிமார்கள் அன்றி அவர்கள் மாத்திரம் உலகத்துக்கு ஏன் வர வேண்டும் என்பதற்கு இமாம் ஃபத்துல் பாரி இல்ல இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். என்னவென்று சொன்னால், அவர்கள் மட்டும் இறங்குவதற்கு காரணம் மற்ற நபிமார்கள் மீது சொல்லப்பட்டதை விட இவர்கள் மேலதான் அதிகமான ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களை கொன்னுட்டோம்னு சொல்லி சொல்லப்படுவது இல்ல, யூதர்களுடைய அந்த பொய் நம்பிக்கையை தகர் தெரிவதற்காக அவர்கள் வந்து இறங்குவார்கள். நான் அல்லாஹுடைய அடிமைதான், அவனுக்கு இணையானவன் அல்ல என்பதை அவர்களே நேரில் வந்து நிரூபிப்பார்கள். அவங்க வந்து சொன்னாதான் நம்பவும் சில பேர் காத்திருப்பாங்க. அப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு நேர்வழி அவர்கள் மூலமாக கிடைக்கும். அதனால அவர்கள் வந்து இறங்குவார்கள். அதுபோல இதர கோட்பாடுகளை அவர்கள் வீழ்த்திவிட்டு திருக்குரான் வலியுறுத்துகின்ற இந்த இறுதி மார்க்கத்தை அவர்கள் தூக்கி பிடிப்பதற்காக வருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக எப்போது வருவார்கள், என்ன காலகட்டத்தில் வருவாங்க, 4 நாள் கழிச்சு வந்துருவாங்களா, இதோ வருகிறார் அங்கங்க சோத்துல எல்லாம் எழுதி போட்டிருக்காங்களே, இதோ வந்து விட்டார் அவர் எப்போ வருவாரு என்று கேட்டால், ஹதீஸ்களில் நாம வந்து அந்த கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிசைப்படுத்தி பார்க்கின்ற போது ஈசா நபியினுடைய வருகை என்பது கபுல ஹுரூஜி யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் வருவதற்கு முன்னர், வ கபுல துலுஇ ஷம்ஸி மினல் மக்ரிப், சூரியன் மேற்கே உதிப்பதற்கு முன்னர், வ பாத ஹுரூஜில் மஹ்தி வ தஜ்ஜால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தஜ்ஜாலும் வந்த பிறகுதான் ஈசா நபி வருவாங்க. யாஜூஜ் மாஜூஜுக்கு முன்னாடி வருவாங்க, தஜ்ஜாலுக்கு பின்னாடி வருவாங்க. சூரியன் மேற்கு திசையிலே உதிப்பதற்கு முன்னர் வந்து விடுவார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய பின்னர் வருவார்கள் என்று நாம் அந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்னா வச்சு கோர்வையா வச்சு படிச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் அது இருக்கு. அவர்கள் 40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்றும், சில அறிவிப்புகளில் 7 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்றும் காணப்படுகிறது. அதற்கு காரணம் 33 வயதில் அவர்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட்டார்கள். 33 + 7 40, 40 வயதில் அவர்கள் மரணம் அடைவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் வஃபாத் ஆக்குவாண்டு. இல்ல 40 வருடமே அவர்கள் வாழ்வார்கள். 33 + 40 அப்ப 73 என்று கணக்காகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் ஆளக்கூடிய காலகட்டங்களில் வளம் கொளிக்கக்கூடியதாக பூமி இருக்கும் என்பது. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்படியெல்லாம் அற்புதங்களை சுமந்து வந்த ஒரு மாமனிதரை கடவுள் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்துவது ஆபத்தானது. எனவே எந்த கோட்பாடும் அல்லாஹும் ரசூலும் சொன்ன அடிப்படையிலேயே பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கடைசியாக ஒரு வார்த்தை, லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நசாரா இப்ன மரியம், மரியமின் மைந்தர் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி அளவு கடந்து எல்லை கடந்து அவரை இறைவனின் எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்களோ அதுபோல் என்னை நீங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சுருங்க சொன்னால், ஒரு தவறான புரிதல் உலகத்தின் போக்கையே தலைகீழாக மாற்றுகிறது. எனவே மார்க்கத்தை அல்லாஹும் ரசூலும் சொன்ன அடிப்படையில், அதற்கு தகுதி வாய்ந்த அறிஞர்கள் தந்திருக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நாம் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையை விளங்கி வாழுகின்ற நேர்வழி பெற்ற இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்கிற துஆவின் மூலம் அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற நேர்வழியை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அவன் நமக்கு காட்டுகின்ற அந்த வழி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்,
இறைவனின் கோபத்துக்கு ஆளானவர்களோ வழி தவறி சென்றவர்களோ சென்ற வழியாக அது இல்லாமல் நேர்வழியாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் மனமுருகி கேட்போம். அல்லாஹ் நமக்கு அந்த வழியை தந்தருள் புரிவானாக. உண்மையை விளங்கக்கூடிய ஆற்றலையும் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.